Happy birthday, brother. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த அப்ரிஷியேட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணலாம். ஷோ உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முடியும் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை மட்டும் தட்டுங்க. சாப்பிட்டா அட்லீஸ்ட் ஒன்று 2-3 பேருக்கு அந்த வீடியோ போய் சக்ஸஸ் ஆகும். ஸோ மறக்காமல் லைக்கை மட்டும் நீங்கள் தட்டிட்டுக்குங்க. சொல்லலாம், எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு பண்ணால் ஃபஸ்ட்டு நீங்கள் பேக் போயிட்டு ஸோ உங்கள்கிட்ட வந்து பல ரிமூனி ஆப் இருந்துச்சுனாக்கும் உங்களோட பிக்கு நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்கோடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் வந்து பேக் போயிட்டு ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற க்ரோமே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பேக் ஒரு ரிமோட் கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் தான், அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் இமேஜ் இருக்கு பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நான் பிக்கை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பண்ண ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுத்த பிக்கோடைய பேக்ரவுண்ட் வந்து பண்ண ஆட்டோமேட்டிக்காக இதுவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் சொல்லலாம். இப்போ கீழே டவுனுக்கு கொடுத்து நீங்கள் வந்து டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் நான் வந்து பண்ணாக்கா டவுன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐட் மிஷின் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நாம் இம்ப்ரூவ் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஷோ உங்களுக்கு வந்து பண்ண இந்த இடத்துல இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுற வீடியோ ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும். ஸோ எப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் வைங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எதை சேஞ்ச் பண்ணினா கீழே ஒரு டெஸ்ட் இருப்பாங்க 21, அது நீங்கள் கிளிக் போயிட்டு எட்டஸில் போயிட்டு ஸோ நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுற வீடியோ ஸோ அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் நான் மிட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பண்ணாக்க பேக் வந்துக்குங்க. சொல்லலாம் நெக்ஸ்ட் அது மூவ் பண்ணாச்சு. இந்த இடத்துல இன்னொரு குரூப் 2 இருக்குது. அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் நீங்கள் 2 சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தினாக்கா மந்த்து ஜூன் நான் வந்து பண்ண கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் யாருக்கும் க்ரியேட் பண்ண வீடியோ ஸோ அவங்களுடைய மந்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் வந்து பண்ண கீழே டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் மறக்காமல் நீங்கள் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீஷீட்லேயே இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் எஸ்எம்எல் ஃபைல் யூஸ் பண்ணிங்கனாக்க பட் இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகுது. ஸோ அந்த வீடியோ வந்து பண்ண மிட்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. எஸ்எம்எல் ஃபைல் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்க. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் வந்து பண்ணாக்க பேக் வந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ஆடியோ பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல ஹாப்பி பர்த்டே இருக்கா, இது நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் ஆடியோ பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பண்ண பிரதர் விஜய்னு கொடுத்துருக்கேன். ஸோ மேலே விஜய்க்கு பதிலாக ஸோ நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணி அவங்களுடைய நேம் வந்து பண்ணாக்க கொடுத்துக்கோங்க. ஸோ கீழே வந்து பண்ண பிரதர் கொடுத்துருக்கேன். இதுவும் வந்து பார்த்தா நீங்கள் அவங்களுக்கு யாரும் ஸோ அதையும் வந்து பார்த்தா இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ தான் ஸோ நெக்ஸ்ட் அழிவு பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு பேஜ் இமேஜ் ஷோ தான். ஜஸ்ட் இதில் எப்படி பிக்கே சேஞ்ச் பண்ணு பார்த்துலாம். ஸோ அது கரெக்டாக வந்து பார்த்தா அந்த புக் மார்க் வந்துட்டு கீழே புதுசும் கொடுத்து மீடியோ கொடுத்து நான் வந்து பார்த்தா நம்ம பேஜ் இமேஜ் கன்வெர்ட் பண்ண அந்த இமேஜை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக பிக் மேலே கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட் புக் மாதிரி வரைக்கும் இந்த பிக்கை இங்கே கட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் கீழே ஒரு பிக் இருக்குது, அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே கொடுத்து இப்போ நீங்கள் பேஜ் இமேஜ் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அதே பாக்ஸை உங்களுக்கு பிஎஸ்டல் கேர் மாதிரி பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கெட் ஆஃப் பண்ணிக்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கான ஆஃப் இருக்கான்னு பாருங்கள், ஆஃப் பண்ணி ஆஃப் ஆகிட்டு பேஸ்ட் பண்ணால் ஜஸ்ட் அந்த எஃபெக்ட் வந்து பண்ண அந்த பிக்கில் ஆட் ஆகும். இப்போ நான் கொடுத்துருக்குற அந்த பிக் வந்து பண்ண நீங்கள் டில் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த பிக் இங்கே செலக்ட் பண்ணிட்டு கீழே அமௌண்ட் சொல் போயிட்டு இந்த தரப்பு சில் போயிட்டு இந்த இடத்துல ஒரு புக் மார்க் பாருங்கள், அந்த புக் மார்க் வந்துட்டு ஸோ உங்களுடைய பிக்கு சைஸ் கொஞ்சம் கம்மியாச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ் நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணிட்டு இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் ஆஃப் நில் போயிட்டு உங்களுக்கு சென்டராக வேணானாக்க சைடு வேணாலும் நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிட்டுக்கலாம். ஸோ இது வந்து பாருங்கள் உங்களுடைய இஷ்டம் தான். ஓகே, இது ஆடாச்சா. நெக்ஸ்ட்டு மூவ் பண்ணாக்க ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி தான் ஷோக்கும். ஸோ இதில் தான் பிக் ஆட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான், பட் அதை வந்து பண்ணால் கரெக்டாக செட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் ஃபஸ்ட்டு கீழே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ இப்போ கீழே ப்ரிஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஒரு பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்க. நான் அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ரக்ஷன் வேர்ப் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ணால் டெயில்ஸ்னு எஃபெக்ட் இருக்கும்.
அதை நீங்கள் செல்ல போயிட்டு செட்டிங் கொடுத்து ஜஸ்ட் இதில் இருக்கிற மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த கீழே 3 பட்டன் இருப்பாருங்க, அதை நீங்கள் செல்ல போயிட்டு காப்பி ஃபிட் கொடுத்துக்குங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அதை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த தரப்பு சொல்லி போய்ட்டு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பிக்கோட சைஸை நீங்கள் கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃபஸ்ட் ஆஃப் நீல் போய்ட்டு உங்களோட ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நீங்கள் சென்டராக செட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அப்படியே நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேக் போயினா உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி ஷோ தான். ஸோ இது நம்ம எல்லா குரூப்லையும் நம்ம பிக் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு குரூப் போய்ங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புதுசாக விட்டு மீட்டை விட்டு நெக்ஸ்ட் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இது கீழே கொண்டு வந்துட்டு அந்த லேயர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அங்கே காப்பி பண்ண எஃபர்ட்டு இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு தரப்பு சொல்லி போய்ட்டு உங்களோட பிகு தமிழ் நீங்கள் ஜூம் பண்ணனா ஜூம் பண்ணி இல்லை கம்மி பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தா நீங்கள் செட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டு நான் ஃபஸ்ட்டு பண்ண அதே சேம் மெத்தடில் மீதி இருக்கிற குரூப்புக்கு எல்லாருக்குமே நீங்கள் வந்து பண்ணாக்க 1 மணி நீங்கள் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே நான் வந்து பண்ணேன் எல்லாத்துலேயுமே நான் வந்து பண்ணாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக் வந்து பார்த்தா நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எப்படின்னு பார்த்தலாம். ஸோ ஃபஸ்ட்டு பிக்கு நம்ம வந்து பண்ணாக்க செலக்ட் போயிட்டு ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்தா அந்த சைடில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம குரூப் போயிட்டு இப்போ அந்த பிக்கு நம்ம செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு ஸோ இந்த எனக்கு ரைட் சைடில் இருந்துச்சு அதனால நான் வந்து பண்ணாக்க லைட்டாக நான் லெஃப்ட் சைடுக்கு நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி கரெக்டாக செட் போயிட்டு அப்படி நான் வந்து பேக் வந்துக்கிறேன். ஸோ இப்போ இது கரெக்டாக ஆகிடாக்க பார்க்கலாம் ஓரளவுக்கு கரெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது அது கிளிக் போயிட்டு குரூப் போயிட்டு இது வந்து லெஃப்ட் சைடில் ரொம்ப கார்னர் இருக்குது அதனால நம்ம ரைட் சைடுக்கு லைட்டாக கார்னருக்கு சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இதுவும் கரெக்டாக ஆகிடுச்சா. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கரெக்டாக அடுத்தடுத்த குரூப்பில் இருக்கிற பிக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இது மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஜஸ்ட்டு இதுவும் ஆட் ஆகிடுச்சு. இது இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க கரெக்டாக அந்த ஃப்ரேமுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணாக்க செட் பண்ணிட்டு இருக்குங்க சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணி பார்த்துலாமா. ஸோ அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்க கரெக்டாக இந்த புக் மார்க் வந்துட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்குது அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள் அது நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு தரப்பு சொல்லி போய்ட்டு லைட்டு நீங்கள் ஜூம் பண்ணிட்டு ஃபுல் ஸ்கில் நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இந்த பிக்கை வந்து பார்த்தா நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நீங்கள் பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கோங்க சொல்லலாம். இதே சேம் மெத்தடில் லாஸ்ட் வரைக்கும் வந்து பார்த்தா நீங்கள் எடிட் பண்ணுற பிக்கை இந்த மாதிரி நீங்கள் ஃபுல் ஸ்கில்லை நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே நான் வந்து பண்ணாக்க செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ப்ளூ கலர் பாருங்கள் இது லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த பிக்கு மேலே கொண்டு போய்க்கோங்க. ஓகே ஸோ இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாக்க ஸோ இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலர் ஷோ பாருங்கள். ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இந்த 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு காப்பி ஃபீல் கொடுத்துட்டு ஸோ இப்போ நீங்கள் பிக் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களா ஜஸ்ட் அந்த பிக்கை இங்கே செல்ல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபர்ட் இதில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுங்க சொல்லலாம். இந்த எஃபர்ட்டே அடுத்த பிக்கு எல்லாமே நீங்கள் ஒன் பண்ணால் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து படம் இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேல் டில்ட் ஆப்ஷனுக்காக கொடுத்து நீங்கள் பேக்கை டீல் பண்ணிட்டு இருக்குங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் பொருளில் பார்த்த மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இங்கே பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட் உங்களுக்கு 60 இருந்துச்சுன்னா 60 வச்சுக்கோங்க. இல்லை 30 இருக்குன்னா 30 வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.